அகிலத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல். 6 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்களை இழந்த ரஷ்யா, வெளியான அதிர்ச்சி தகவல். கமலா ஹாரிஸும் மனநலம் பாதிக்கப்பட்டவரா? டொனால்ட் ட்ரம்ப். இந்தியாவுக்கான 26 ரஃபேல் மரைன் ஜெட் ஒப்பந்தம். ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவர் யார்? ஐநாவின் தவறுகளால் தொடரும் மத்திய கிழக்கு மோதல்கள், சிரியா கடும் குற்றச்சாட்டு. 142 ஆண்டுகள் பழமையான இங்கிலாந்தின் கடைசி அனல் மின் நிலையம் மூடப்பட்டது. நேபாள வெள்ளம், நிலச்சரிவு 200 கடந்தது, உயிரிழப்பு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். கனடாவின் ஸ்காப்ரோ பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மெர்க்லி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் டொரண்டோ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் குறித்த இடத்துக்கு விரைந்துள்ளனர். அதன்போது படுகாயம் அடைந்த நிலையில் இருந்த பெண் அந்த ஸ்தலத்திலேயே உயிரிழந்து விட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த உயிரிழந்த பெண் மற்றும் சந்தேக நபர் தொடர்பான விவரங்களை எதுவும் போலீசார் வெளியிடவில்லை. உக்ரைன் ரஷ்யா இடையே இடம்பெற்று வரும் போரில் கடந்த 2 ஆண்டுகளில் ரஷ்யா சுமார் 6,51,810 ராணுவ வீரர்களை இழந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ரஷ்ய துருப்புக்களின் 8,869 டாங்கிகள், 17,476 ஆயுத சண்டை வாகனம், 25,495 வாகனங்கள் மற்றும் எரிபொருள் டேங்குகளை அளித்துள்ளதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 1,170 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைன் ஆயுதப்படை ஜெனரல் ஸ்டாஃப் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவின் 28 கப்பல்கள் மற்றும் படகுகள், ஒரு நீர்மூழ்கி கப்பல், 16,186 ட்ரோன்கள், 328 ஹெலிகாப்டர்கள், 369 விமானங்கள், 962 வான் பாதுகாப்பு சிஸ்டங்கள், 1,204 ராக்கெட்டுகளை ஏவும் சிஸ்டம், 18,795 பீரங்கி சிஸ்டங்கள் ஆகியவற்றை அளித்ததாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது. குறித்த ஜனாதிபதி தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடவுள்ளனர். இந்த நிலையில் பென்சில்வேனியாவில் இன்றைய தினம் பிரச்சாரம் செய்த ட்ரம்ப், நாட்டில் குற்றங்கள் பெருகி வருவதாகவும் போலீசார் கடுமையான அடக்குமுறையை கையில் எடுத்து குற்ற செயல்களை ஒடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு விடயங்களில் ஜோ பைடன் அரசு தோல்வியடைந்து விட்டது என்றும், எல்லை வழியாக சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க கமலா ஹாரிஸால் எதையும் செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். பல்வேறு இடங்களில் உள்ள கடைகளில் திருடர்கள் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் நடப்பதாக கூறிய அவர், இந்த விடயத்தில் போலீசார் முரட்டுத்தனமாக செயல்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். ஆனால் போலீசார் தங்கள் பணியை செய்ய அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் தாராளவாதிகள் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஜோ பைடனை போன்று கமலா ஹாரிஸும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று ட்ரம்ப் விமர்சனம் செய்துள்ளார். இதேவேளை லாஸ் வேகாஸில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய கமலா ஹாரிஸ், எல்லை பாதுகாப்பில் உள்ள கடுமையான பிரச்சினைகள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதாரம், சுகாதாரம் மற்றும் குடியேற்ற சீர்திருத்தத்தின் அவசியம் என தனது வழக்கமான பாணியில் உரையாற்றினார். மேலும் ட்ரம்ப் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாட்டார் என்பது நமக்கு தெரியும். அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது நமது குடியேற்ற அமைப்பை சரி செய்ய எதுவும் செய்யவில்லை என்றும் கமலா ஹாரிஸ் பதிலடி கொடுத்துள்ளார். பிரான்ஸ் அரசு இந்தியாவுக்கான 26 ரஃபேல் மரைன் ஜெட் ஒப்பந்தத்துக்கு இறுதி விலையை முன்மொழிந்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தலைமையிலான அரசு இந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்ற இறுதி விலை முன்மொழிந்துள்ளதாக சமீபத்தில் அறிவித்தது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலின் 2 நாள் பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து இந்திய மற்றும் பிரான்ஸ் அரசுகளுக்கு இடையே கடுமையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இதன்படி இந்திய அதிகாரிகளுக்கு சிறந்த மற்றும் இறுதி விலை வழங்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வாங்கப்படும் 26 ரஃபேல் மரைன் ஜெட் விமானங்களை இந்திய கடற்படையின் INS விக்ராந்த் என்ற விமானத்தாங்கி கப்பல் மற்றும் பிற தளங்களில் இந்திய அரசு பயன்படுத்த உள்ளது. இதன் மூலம் இந்திய கடற்படையின் கடல் தாக்குதல் திறன் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய அரசு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட உத்தம் ரேடர் மற்றும் அஸ்ட்ரா பியோன்
விசுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ், ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் உள்ளிட்ட ஆயுதங்களை இந்த விமானங்களில் பொருத்துவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. ஆனால் இது அதிக செலவையும் நீண்ட நேரத்தையும் கொண்டதாக இருக்கலாம். இந்த ஒப்பந்தம் செலவு பரிமாற்றங்களை மற்றும் இந்திய வான்படை தேவைகளையும் கணக்கில் கொண்டு முடிவுக்கு வர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார். லெபனான் நகரமான பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் 80 டன் குண்டுகளை பயன்படுத்தியது. இந்த தாக்குதலில் நஸ்ரல்லாவை தவிர பல மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர். அவர்களில் ஹிஸ்புல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதி அலி கராகியும் ஒருவர். நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பிறகு ஹிஸ்புல்லாவின் தலைவர் பதவி காலியாக உள்ளது. நஸ்ரல்லா 1992 அமைப்பின் தலைவரானார். லெபனானில் சியா இயக்கத்தின் முக்கிய முகங்களில் ஒருவராகவும் இருந்தார். 3 தசாப்தங்களாக ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான முகமாக இருந்த நஸ்ரல்லாவின் மரணம் அந்த அமைப்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. நஸ்ரல்லா மற்றும் கராகியை தவிர ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட இராணுவ தளபதி புவாட் சூக்கர் மற்றும் உயரடுக்கு கமாண்டோ பிரிவின் நிறுவனர் இப்ராஹிம் அகிலும் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர்களில் பெரும்பாலானோர் கொல்லப்பட்ட பின்னர் இந்த பந்தயத்தில் 2 பேர்கள் முன்னணியில் உள்ளனர். இவர்களில் முதலாமவர் ஹசீம் சைபுதீன், இரண்டாவது நயீம் ஹாசிம். ஹிஸ்புல்லா தலைவர் பதவிக்கான பிரதான போட்டியாளரான ஹசீம் சைபுதீனின் பெயர் முன்னணியில் உள்ளது. சைபுதீன் ஹிஸ்புல்லாவின் நிர்வாகக் குழு உறுப்பினர் மற்றும் ஹசன் நஸ்ரல்லாவின் உறவினரா என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தொடரும் பரவலான மோதல்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் என்பன சர்வதேச ரீதியில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்த வழிவகுத்துள்ளதாக சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் பாசம் சபா கவலை வெளியிட்டுள்ளார். இவை அனைத்தும் பலதரப்பு ராஜதந்திரத்தின் தோல்விகளாலும் ஐக்கிய நாடுகள் சபை அதன் ஸ்தாபக நோக்கங்களை அடைய தவறியதாலும் ஏற்பட்டவை என அவர் மேலும் கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் ராஜதந்திரம் மற்றும் மோதல்களை அமைதியான முறையில் தீர்த்து வைக்க முயன்றபோது இன்று அதிக நேரடி போர்கள் மற்றும் பயங்கரவாத கருவிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் மேலத்தைய முகவர்களுக்கு இடையிலான போர்களை நாங்கள் காண்கின்றோம். அனைவருக்கும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் முயற்சிகள் மற்றும் வளங்களை முதலீடு செய்வதற்கு பதிலாக சிலர் மற்ற நாடுகளின் வளங்களை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர். மேலும் எமது நாடுகளை வறுமை மற்றும் அழிக்கும் ஒருதலை பட்ச கட்டாய நடவடிக்கைகளை போர்கள் மூலம் திணிக்கின்றார்கள். ஒரு தசாப்தத்துக்கு மேலாக சிரியா இணையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகின்றது. அதன் வளர்ச்சி முன்னேற்றத்தை சிதைக்கவும், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும், குழப்பத்தை பரப்பவும் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவிடப்படுகிறது என்று கூறியுள்ளார். காலநிலை மாற்றம் என்பது இன்றைய உலகில் சந்திக்கும் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இதனால் புவி வெப்பமாவுதல், அதீத கனமழை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க கோரி உலகம் முழுவதிலும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் புதுப்பிக்கத்தக்க இயலாத ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதை குறைத்து சூரிய ஒளி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த உலக நாடுகள் முயற்சிக்கின்றன. அதன்படி வருகிற 2030 ஆண்டுக்குள் அனைத்து ஆற்றலையும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களிலிருந்து பெற இங்கிலாந்து இலக்கு நிர்ணயித்துள்ளது. எனவே தலைநகர் லண்டனில் செயல்படும் ராட்கிளிப் அனல் மின் நிலையத்தை மூட அரசாங்கம் முடிவு செய்தது. இதனை அடுத்து 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அனல் மின் நிலையம் நேற்றுடன் அதன் பணியை நிறைவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை திங்கட்கிழமை 200 கடந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அங்கு பெய்து வரும் கனமழை காரணமாக கிழக்கு மற்றும் மத்திய நேபாளத்தின் பெரும் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. மேலும் பல பகுதிகளில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டது. இந்த நிலையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 209 அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் திங்கட்கிழமை கூறினர். இது தவிர இந்த பேரிடரில் 89 பேர் காயமடைந்ததாகவும் 33 பேரை காணவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எல்லைக்கு அருகிலுள்ள ஹெஸ்பொல்லாவின் கோட்டைகளை குறிவைத்து IDF ஒரு வரையறுக்கப்பட்ட தரை நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாகவும் இஸ்ரேலிய டாங்கிகள் தெற்கு லெபனானுக்குள் நுழைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2006 லெபனான் போருக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் சர்வதேச அழுத்தம் இருந்த போதிலும் இது முதல் தரையூடுருவலை குறிக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏமனிலிருந்து ஹவுதிகள் டெல் அவிவ் குஸ்டான் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தின் ஊடக தணிக்கை காரணமாக ஏவுகணை அதன் இலக்கை வெற்றிகரமாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்குள் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஹவுதிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலத்தின் இந்த நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியோடு இணைந்திருங்கள்.